ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினே நாம் மையப்படுவதாக இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். 6 மாதங்கள் ரொம்ப அழகாக ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. ஆண்டவர் 6 நாட்கள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுத்தார். அது ஓய்வு நாள். பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒரு மாதம். இந்த 7ஆம் மாதத்தில் ஆண்டவர் உங்களை பரிபூரணமாக ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி நான் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். நீங்கள் செழித்திருப்பீர்கள் என்ற இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்கள் ரொம்ப ஆச்சரியம் இல்லை? 6 மாதங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார். நான் சில நேரத்தில் நான் உட்காந்து யோசிப்பேன். நேற்று இரவு கூட உட்காந்து யோசித்தேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு மேன்மையானவர், நீர் எவ்வளோ அழகாக நடத்தியிருக்கிறீங்க, உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு. 6 மாதங்கள் எவ்வளவு போராட்டங்கள், சூழ்நிலைகள், நம்முடைய படகு அங்கே போய் சேருமான ஒரு கேள்விக்குறி, அவ்வளவு ஆக்ரோஷமான அலைகள் எழும்பினது, போராட்டங்கள் எழும்பினது, மலைகளை போல பிரச்சனைகள் உயர எழும்பி நின்றது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரும்போது கர்த்தர் நம்மளை விடவே இல்லையேங்க. ஒரு நாள் நமக்கு புதிய நாளை கொடுத்தார். இந்த நாளில் புதிய மாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் ஏசப்பா உறுதியாக பிடிச்சிக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் அவரை துணையாக வச்சுக்கோங்க. ஆலோசனை கேளுங்க அவர்கிட்ட. உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். இந்த புதிய மாதத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ண விரும்புகிறார். என்னோட கூட சேர்ந்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை, தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை, ப்ராமிஸை கொடுக்குறார் ஆண்டவர். வெறும் கோலாய் அவன் ஓடி போனான் அவங்க தகப்பன் வீட்டை விட்டு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கூப்பிட்டு அவனை ப்ளஸ் பண்ணி அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து அவனை ஆண்டவர் திரளாய் ஆசீர்வதித்து ஆண்டவர் அவருக்கு ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, அவர் ஒரு ப்ராமிஸ் கீப்பிங் காட். நான் சும்மா கிடையாதுப்பா, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் உண்மையானவைகள் அப்படின்றத யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுக்க அளவும் அவர் ஒரு அழகான ஒரு காரியத்தை யாக்கோபுக்கு சொல்கிறாரு. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நீ திரும்ப வரும் அளவும் நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ரொம்ப ஹைலைட் பண்ண விரும்புகிற வேர்டு என்னென்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த காலவேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு வாலிபனே, கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும், நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், 6 மாதமும் கர்த்தர் நடத்துவார்னு நினச்சேன், ஒன்றும் நடத்தலை. 7ஆம் மாதத்தில் மாறிட போகுது. கடந்த வருஷம் மாறும்னு நினச்சேன், மாறல. ஒரு மாதமும் நீங்களும் சொல்கிறீங்க வாக்குத்தத்தம் இன்னும் மாறல, எதுவும் நடக்கலை. ஒன்றும் மறந்துடாதீங்க, நான் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். He is a promise giver மாத்திரம் இல்லை, He is a promise keeping God. ப்ராமிஸ் கீப்பிங் காட். நம்மளே அந்த வாக்குத்தத்தங்களை மறந்து போகலாம், சில நேரத்தில் நமக்கு நினைவு வராமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவருக்கு தெரியும், எப்போ கொடுத்தாரு, எந்த டைமில் கொடுத்தாரு, எந்த சூழ்நிலையில் கொடுத்தாருன்னு தெரியும். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை. இந்த காலவெளியில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகும்போது, இல்லை ஒரு பதட்டமான சூழ்நிலையில் எதர்ச்சியாக ஒருவேளை ஆன் பண்ணி இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும். அன்பு சகோதரனே, கர்த்தருக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும், நல்லா கவனிங்க, உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை செய்து முடிக்கும் அளவும், அந்த ப்ராசஸ் நிறைவேறும் அளவும் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். He will be right there with you. உங்களை அற்புதம் நடத்துவார். இந்த மாதம் பரிபூர்ணமான ஒரு மாதமாய், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தின் மாதமாய் உங்களுக்கு அமைய வேண்டும். அப்படி கர்த்தர் நிரப்பணும்னு சொல்லி நான் தொடர்ந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிக்குங்க. யாக்கோபு ஆண்டவர் உறுதியாக பிடிச்சார். எப்படி பிடிச்சாரான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடுவதில்லை. அப்போது உறுதியாக பிடிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்குமாலும் உங்களை கைவிட மாட்டார். ஹேவ் அ பிளஸட் மந்த். 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. பரிபூர்ணமான நன்மைகளால், ஆசீர்வாதங்களால், சமாதானத்தால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிரப்புவாராக. ஹேவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ.